அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாம அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறான். அங்கேயும் கடை க்ளோஸ், அங்க க்ளோஸ் ஆகிக்குதுன்னு இங்க வந்தேன். தெரியலையே, அதுதான் எந்த ரிசல்ட்டுமே சொல்லல. அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாம அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா வாங்கினா வந்து வச்சிருப்பேன். 1 hour. இங்கதான் புதுப்பேட்டை. அங்கேயும் கடை க்ளோஸ், அங்க க்ளோஸ் ஆகிக்குதுன்னு இங்க வந்தேன். இங்கேயும் க்ளோஸ் ஆகிக்குது. அங்கதான் சாப்பிடுவேன். சரி, அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி சரி இங்க வந்து சாப்பிடலான்னு வந்தேன். இங்கேயும் தரல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, விஜயண்ணே ஒட்டுமொத்த டாஸ்மாகே க்ளோஸ் பண்ணாம ஒரு பாதிக்கு பாதியை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. உண்மையிலேயே இதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆனவங்க எல்லாருமே குறைச்சுக்குவாங்க. குறைக்க முடியும், அவங்களால குறைக்க முடியும். நம்புங்க. அப்பதான் இதுல இருந்து உங்களால வெளியே வர முடியும். இதுல இருந்து நீங்க வெளியில வந்தா தான் உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், இந்த தமிழ்நாடும் நல்லா இருக்கும், ஒவ்வொரு மனிதனும் நல்லா இருப்பாங்க. ஏன் கணவன் மனைவி அழகான வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள உள்ள சண்டை சச்சரவு குறையும். குழந்தைங்களோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு குழந்தைங்களோட ஒய்ஃபு மகளோட எல்லாரோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் தருங்க. அந்த சந்தோஷம் தாங்க அவங்க இத்தனை வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம விஜயண்ணே இப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாரு. உண்மையிலேயே நம்ம தமிழ்நாடு மாறப்போகுதுன்றத கண்கூடா பார்க்க முடியுது, பார்க்க போறோம். மாறி ஆகும். தமிழ்நாடு விஜயண்ணா கைக்குள்ள வந்துருச்சு. இனி எவனும் எந்த தப்பு பண்ண முடியாதுன்றத இது